எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட். நானும் முதலாளியும் வந்திருக்கோம். லாக்குள்ளும் மட்டும் இல்லை. அதனால என் கையிலயும், முதலாளி கையிலயும் நீங்கலாம் சிக்கிட்டீங்க. இந்தியா வெர்சஸ் ஒமான் மேட்ச்சு பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். என்னதான் வந்து க்ளோஸா இருக்கு அப்படி இப்படின்லாம் சொன்னாலும், இந்தியா வந்து கொஞ்சம் ஜாலி பண்ணி தான் விளையாண்டாங்க. இருந்தாலும் ஜெயிச்சுட்டாங்க. முதலாளி என்ன நெனைக்கிறீங்கன்னு நீங்க சொல்லுங்க. அப்படியே நான் வரேன் பாயிண்ட்டுக்கு. இல்ல அவங்க தான் கேமர்ஸ் அந்த அளவுக்கு சீரியஸ் எடுக்கலன்னு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே காமிச்சிட்டாங்க. சூரியகுமார் யாதவ் 8 விக்கெட் விழுந்தும் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாரு. சப்ஸ்டியூட் மட்டும் இருந்தா ரிங்கு சிங்கையும் உள்ள இறக்கி விட்டுருப்பாங்க. அது இந்த ட்ரைனிங் கேம் மாதிரி ரிங்கு சிங்கையும் போய் பேட்டிங் பிடினா அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. கொடுத்த சான்ஸ் வந்து சஞ்சு சாம்சன் கொஞ்சம் ரஸ்டியா இருந்தாரு. பட் டாப் ஸ்கோர் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஓரளவுக்கு அண்ட் டிசர்வ் த பிளேயர் ஆஃப் மேட்சா அப்படின்னா அது இந்தியன் டீம் ஜெயிச்சதுனால அவருக்கு தான் பிளான் மேட்ச் கொடுக்கணும். பட் ஓவரால் ஆனா இவங்க ஓமன் பேட்ஸ்மேன் வந்து எனக்கு நல்லா பண்ணாங்க. பர்டிகுலரா அவங்க அந்த கலீல் ஒருத்தர், அப்புறம் அந்த கலீமும், அப்புறம் இன்னொருத்தர் கலீம், மிர்சா. ஆமீர் கலீம் 64 ரன் அடிச்சிருக்காரு. 139 ஸ்ட்ரைக் ரேட். ஆமா. ஸோ அவர் ஸ்டார்ட் பண்றப்ப ரொம்ப ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு 14 ரன் 15 பால் அந்த மாதிரி ரொம்ப இருந்து அப்புறம் அடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் கூட மிர்சாவும் பேர் பண்ணி அவங்களும் அடிச்சாங்க. நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம், ஓமன் டீம் வந்து அந்த அளவுக்கு பெரிய டீம் இல்ல. பழைய டீம், அதாவது போன தடவை வேர்ல்ட் கப்ல குவாலிஃபை ஆன டீம் கூட இல்ல, அதுல பாதி பேர் கூட கிடையாது அப்படின்னா தே ஃபவுண்ட் சம் நியூ பிளேயர்ஸ். ஒன்னு அந்த ஃபைசல்னு ஒருத்தர் நல்லா போட்டாரு. ஃபசல் சரியா பேர் கரெக்டா சொல்லி நினைக்கிறேன். இன்னொன்று வந்து நாலு ஓவர் ஃபைசல். 23 ரன் 2 விக்கெட். அவர் பிளஸ் டூ வந்து செகண்ட் ஓவர் மெய்டன் விக்கெட், பவர் பிளேலயே ஒரு மெய்டன் விக்கெட். அதுவும் ஒரு ஃபேக்டர், அதை பத்தி நம்ம சொல்லணும். இன்னொன்னு வந்து அவரை ஜித்தேன் ராமநந்தின்னு சொல்றதா ரமணாண்டி நம்ம ஊர் மாதிரி சொல்றதான்னு தெரியல. அவர் வந்து 2 ரன் அவுட் ஆக்கி விட்டாரு பவுலர்ஸ் இருந்து. பட் அந்த மாதிரி நல்ல ஓரளவு கான்ட்ரிபியூஷன்ஸ் டீம் ஃபுல்லா இருந்துச்சு. ப்ராமிஸ் ஃபார் ஓமன் நீங்க டீம். சிவனாண்டி அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது நான் அதே மாதிரி அதான் ராமனாண்டி அவர் ஜித்தேன் அப்படிங்கிறீங்க. அப்படின்றதுனால ரமணாண்டின்னு சொல்றதா இல்ல ராமநந்தின்னு சொல்றதா? ஏன்னா கமெண்ட்ரியில் ராமநந்தின்னு இருந்தாங்க. நம்ம வந்து இப்பெல்லாம் நம்ம அவங்களும் ரமணாண்டினே சொல்லுவோம். அது நல்லா தான் இருக்கு. அதனால ஒண்ணு எனக்கு வந்து டாக்கிங் பாயிண்ட் சொல்லணும்னா, சரி பிராக்டிஸ் மேட்சா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா நிறைய கம்பேரிட்டிவ்லி பவுண்டரிஸ் வந்து எனக்கு என்னமோ இவங்க அதிகமா அடிச்ச மாதிரி தெரியுது. ஓமன் அடிக்க அது விட்டாங்க வெற்றி. அந்த இன்டென்சிஃபை பண்ணல இல்ல அவங்க. இல்ல 8 பவுலர் போட்டிருக்காங்க. 8, அதாவது சூரியகுமார் யாதவ், கில்லு, சஞ்சு சாம்சன் தவிர 8 பேர் பவுலிங் போட்டிருக்காங்க. 8 பேர் பவுலிங் போட்டிருக்காங்க. ஆனா பிரீமியர் பவுலர்ஸ்லயும் அடிச்சாங்கல்ல. அக்சர் பட்டேல் ஒரு ஓவர் தான் போட்டாரு. அக்சர் பட்டேல் வச்சு இறுக்கி இருக்கலாம், மிடில் ஓவர்ஸ்ல இறுக்கி இருக்கலாம். அதெல்லாம் பண்ணல அவங்க. ஃபன் பண்ணி தான் விட்டு விளையாண்டாங்க. ஸோ அதனால நம்ம இதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்க நம்ம தேவையில்லை. பேட்டிங் வாங்க, சரி நம்ம பேட்டிங் வாங்க. அதாவது நம்ம பேட்டிங்கும் ஃபன் பண்ணிட்டாங்க. சூரியகுமார் வரல. இல்ல ஃபன் பண்ணிட்டாங்க. 12 to 15 ஓவர்ஸ் வந்து பவுண்டரி அடிக்கல. ம் பவர் பிளே ஒரு ஓவர் வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு பவுண்டரி, அதுக்கப்புறம் ஒரு மெய்டன் ஓவர், அதுக்கப்புறம் நிறைய லேப்ஸ் ஆச்சு. நிறைய ஓவர்ஸ் வந்து சிங்கிள் டிஜிட் ரன்ஸ் தான் அடிச்சிருக்கோம். அது பிச்சு கொஞ்சம் எயிட் பண்ணுச்சு, உண்மைதான். ஃபன் தான் பண்ணோம். ஆனா இன்னொரு மாதிரியும் ஃபன் பண்ணலாம்ல. நீங்க இப்போ 200 220 அடிக்கலாம். சில பேர் 300லாம் அடிக்கிறாங்க. அப்ப 300 அடிக்காட்டியும் ஒரு 200 அடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி கூட இல்ல ஃபன் வெற்றி, பண்ணலாம். இன்னும் இந்த வென்யூஸ்லாம் நீ உனக்கு பார்க்குறல்ல, 140லாம் அடிச்சுலாம் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 140, 150 நம்மளே சொல்லும்போது என்ன சொல்கிறோம், 150க்கு தான் விளாடணும், 160க்கு விளாடணும். இவங்க இஷ்டத்துக்கு இவங்க பாட்டுக்கு அடிச்சுட்டு போய் தான் எல்லாரும் விக்கெட் விட்றாங்க தானே சொல்கிறோம். அது இந்தியாவுக்கும் அப்போ பொருந்தும்ல. கண்டிப்பா. ஆனா எனக்கு என்னன்னா பேட்டிங்ல இன்னும் கொஞ்சம் இன்டென்ட் காமிச்சிருக்கலாமோ தான் தோணும், இந்தியா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். அபிஷேக் சர்மா 253 ஸ்ட்ரைக் ரேட்டு. சஞ்சு சாம்சன் 124ல் ஆடி இருக்காரு. பட் அவர் ஹி நீடட் திஸ் இன்னிங்ஸ் அண்டர் த பெல்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்காக அவங்களே சொல்லியிருப்பாங்களா இருக்கும், டைம் எடுத்து இது ஒரு இதாக எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு. ஹர்திக் 2 ரன் வந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் அதை கன்வெர்ட் பண்ணல இன்னைக்கு. அக்சர் 200 ஸ்ட்ரைக் ரேட்டு. இதில் என்ன 161 ஸ்ட்ரைக் ரேட் திலக் வர்மா. ஹர்ஷித் ராணா 162. இப்போ இதில் நீ சொல்கிற இதுபடி பார்த்தா 124 ஸ்ட்ரைக் ரேட் ஆனது சஞ்சு மட்டும்தான். பட் ஓகே, கிவன் த சிச்சுவேஷன் இல்ல அது நம்ம நம்மளால சொல்ல முடியாது வெற்றி. ஸ்கோர் கார்டு பார்த்தா உனக்கு வந்து இவங்க ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சாங்கன்னு தெரியுது, கேமியோ ம் பண்ணாங்கன்னு. பட் நீ அந்த ஃபுல் ரன் ஓவர் ரன்ஸ் பார்த்தானா நிறைய ஓவர்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது எனக்கு. அவங்க நல்லா பவுலிங் முதலாளி போட்டாங்க, வந்து அதை நான் வெளியே மேட்ச் பண்ண பார்க்கல முடியாது. அப்படிங்கிறத வியூவர்ஸ்ட போட்டு கொடுத்துட்டாரு. சரி, ஓகே. வியூவர் போட்டுக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா அது வந்து மத்த கம்பேர் பண்றப்ப ஐயோ அவங்க நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க. ஓமன் நான் இல்லைன்னு சொல்ல.
அவங்க ஏற்கனவே இந்த இதுல ஒரு சீரிஸ் இவங்க தானே ஆடினாங்க. இல்ல இது அவங்க ஆடல, பட் இவங்க நிறைய தடவை ஆடி இருக்காங்க இந்த ஏரியாவில். ஸோ தேர் அவேர் ஆஃப் த கண்டிஷன்ஸ். ஸோ தே மேக் யூஸ் ஆஃப் இட். அவங்களும் சொன்னாங்க டீம் முடிச்ச பிறகு நாங்க நல்லா பிளான் எக்ஸிக்யூட் பண்ணோம்னு சொல்லி. தேர் பிளான் ஃபார் எவ்ரி ஒன். லாஸ்ட் ஓவர் வந்து அர்ஷதீப் தான் போட போறாருன்னு சொல்லி அவர் இப்படிதான் அடிக்கணும் அதுக்கும் பிளான் வச்சிருந்தாங்க. ஸ்கோர் பண்ணல, பட் இருந்தாலும் அதான் அவங்க பிளான். ஸோ தே வெல் பிளான்டு. ஒரு என்ன சொல்றது, ஒரு பிராக்டிஸ் மேட்ச் தான் இந்தியாவுக்கு. மேபி பேட்டிங் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி, பேட் நியூஸ் என்னன்னா அக்சருக்கு வந்து தலையில அடிபட்டுச்சுங்கிறாங்க. என்ன பெரிய இன்ஜுரி அது? இன் அவுட் ஃபார் பாகிஸ்தான் கிளாஷ்னு போட்டிருக்கேன். இல்ல எனக்கு அந்த மாதிரி இந்த இதுவும் பிரதர் வந்துருச்சு, கிரிக்கெட் கவனிக்க. ஃபாலே வந்துருச்சு. ஹெட் இன்ஜுரி, டவுட் ஃபார் பாகிஸ்தான் கிளாஷ்னு வந்துருச்சு. அது மாதிரினா அதான் பெரிய பேட் நியூஸ். இப்போ இவங்க எதுக்காக வந்து எல்லாத்தையும் ரெஸ்ட் பண்ணாங்க? அக்சர் வந்து ஒரு பெரிய லாஸ் ஆயிரும். அது ஃபீல்டிங் அப்பையும் ஃபீல்டிங் அப்ப இவங்க என்ன சொல்றது, அப்படின்னா டுவெல் அவ்வளோதான். பேட்டிங். அக்சர் பட்டேலுக்கு பதிலாக வருண் சக்கரவர்த்தி உள்ள வந்துருவாரு. ஒரு சீமை ட்ராப் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு பும்ரா உள்ள வருவார். சீமர் டிராப் பண்ணுவாங்கன்னா ஹர்ஷதீப் சிங்யா இல்ல ஹர்ஷதீப் தான் ஹர்ஷித் ட்ராப் ராணா? பண்ணுவாங்க. 100 விக்கெட் எடுத்திருக்காரு T20 இன்டர்நேஷனல். ஹர்ஷித் ராணா வந்து இன்னைக்கு 6 எல்லாம் அடிச்சாரு. அதனால ஹர்ஷித் அதாவது ராணா ட்ராப் பண்ண முடியாதுன்றவாங்க. அதாவது ஹர்ஷதீப் சிங் வந்து 100 விக்கெட் முன்னாடியே எடுத்திருந்தா அவர் ம். இத்தனை நாள் கழிச்சு ஒரு ஆனா டைம் அவங்க அப்படி கொடுத்ததுனால. பண்ண மாட்டாங்க. வெற்றி ரொம்ப இதுன்னா இந்த ரியான் பராக் மாதிரி ஒருத்தர் உள்ள கொண்டு வந்துருவாங்க, இல்ல சுந்தர் மாதிரி ஒருத்தர் உள்ள கொண்டு வந்துருவாங்க அக்சருக்கு பதிலா. எனக்கு என்னமோ லைக் ஃபார் லைக் மாதிரி தான் போவாங்க. ஒரு ஸ்பின்னர் வேணும் கண்ட்ரோல் பண்ணணும்னு, அதுக்கு சுந்தரே போலான்னு பெட்டரா தோணுது. ம். அது ஆனா மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. பேட்டிங் பட் பார்ப்போம். பாத்தீங்கன்னா ஹோப்ஃபுல்லி அக்சரே ஃபிட் ஆயிருவான்னு தான் நினைக்கிறேன். பட் அக்சர் ஃபிட் ஆகலைன்னா இட்ஸ் வெரி பேட் நியூஸ் தான் இந்தியாவுக்கு. இந்தியாவுக்கா டோர்னமெண்ட் ஜெயிக்க மாட்டாங்களா இல்லை, இது ஸ்டில் ஸ்ட்ராங் இனஃப். கப்புள் ஆஃப் ஸ்டெப்ஸ் அஹெட் ஆஃப் அதர் டீம்ஸ் தான். பட் அக்சர் இல்லை அப்படிங்கிறப்ப பேலன்ஸ் கொஞ்சம் அது லைட்டாக உழப்பி விடும். அன்லெஸ் அவங்க ஒரு கன்கஷன் சப், அந்த கன்கஷன் கிரைட்டீரியா ஃபில் பண்ணாரு அப்படின்னா மட்டும்தான் ஐ திங்க் தேர் ஸ்டாப் ஹிம் ஃப்ரம் பிளேயிங் ஃபார் 10 days or 2 weeks. அப்படி எதுவும் ம். இல்ல அப்படின்னா இந்த ஐ இவரு திங்க் தலையில வாங்கிட்டு உட்காந்துருந்தாரு சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு, ரச்சின் தானே? சச்சின், ஸ்டீவ் ஸ்மித். ஆ. ஸ்டீவ் ஸ்மித் அங்க இது பண்றப்பயும் வாங்கி உட்கார்ந்தாரு. ஸோ இந்த மாதிரி தான் இது சரி, நடக்கிறது அப்படியே தான். நேத்து மேட்சை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆப்கானிஸ்தான் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஸ்ரீலங்கா. பாதி நம்ம இது பண்ணும்போதே நான் சொன்னோம், ஈஸியா அல்வா சாப்பிட்ற மாதிரி அடிப்பாங்க அப்படின்னு நான் சொன்னோம். அல்வா சாப்பிட்டாங்க. அது ஆப்கானிஸ்தான் அவங்க பேட்டிங் வந்து திருப்பி அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஆனா கடைசியில் நபி ஏதோ காப்பாத்தி கொடுத்தாரு. இந்த 5 பால்ல 15 பால்லயோ, சாரி 5 பால் 6 ரன் இருந்தா திடீர்னு ஆமா. 15 பால் பாவம் 55 அதில் ரன் கொடுத்தாரு. பர்சனலி ஃபார் வெள்ளலகே வெரி சாரி அண்ட் சேட் அண்ட் டிசப்பாயிண்டட். மை காட் பிளஸ் ஹிம். அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதை வில் அது சொல்கிறதுக்கும் வருத்தமாக தான் இருக்குது. அப்புறம் தட் அசைட், பட் கேமாக பார்த்தோம் அப்படின்னா நபி வந்து அதை டேர்ன் அரவுண்ட் பண்ணிட்டார் பிக் டைம். இல்ல ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விளையாட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னாங்க. ஸோ ஹி வாஸ் ஆமாம், நாட் அவேர் டியூரிங் மேட்ச். அதான் அது ஓகே. பட் கேமாக பார்த்தோம்னா நபி நல்லாவே டர்ன் அரவுண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இவங்க வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா ஆப்கானிஸ்தான் இப்போ இவங்களுக்கு வந்து தேவையில்லாத ஆணி தான் நிறையா. இந்த கரீம் ஜன்னத் வந்து ஏதோ கணக்கு சொல்கிறாங்க, 67 மேட்ச் ஏதோ எல்லா லீக்லையும் ஆடி இருக்காராம். எங்கெங்கெல்லாம் ரஷீத் கான் போகிறாரோ அந்த டீமுக்கு அவரும் போயிடுறாராம். ரஷீத் கான் இவரை ரெக்கமெண்ட் பண்ணுறாராம். ரஷீத் கான் கோட்டாலே அவர் எல்லா லீக்லையும் உலகம் சுற்றிட்டு இருக்காரு ஜாலியாக. பெரிய ட்ராவலர் ஆகிட்டார், ட்ரூ பின்ஸ்கி மாதிரி அவர். ரஷீத் கான் எந்தெந்த ஊருக்குலாம் போகிறாரோ இவரும் போகிறாராம். அது ரஷீத் கான் கோட்டா, அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா வெற்றி, நல்ல பவுலர்ஸே இருக்காங்க. இப்போ வந்து ரஷீத் கான், நூர் அகமது, ஃபாசல் அக் ஃபரூக்கி 3, நபி 4, 5வது வந்து இவங்க முஜீபையும் இந்த காரோ பேர் என்ன இன்னும் கசன்ஃபாரையும் மாற்றி மாற்றி ஆடிட்டு இருக்காங்க. ஆ அதுக்கே 5 பவுலர் ஆயிடுச்சு 20 ஓவர் போடுறதுக்கு. இது போக ஒமர் சாய் வேற வெளியே இருக்காங்க. 6 பேர் ஆயிடுச்சு, மோர் தென் இனஃப். இவங்க திருப்பி திருப்பி கரீம் ஜன்னத் மாதிரி வந்து ஒரு 50-50 பிளேயரை எடுத்துட்டு வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ப்ராப்பர் பேட்டர், ஒரு 30 ரன் எல்லா மேட்ச்லையும் அடிக்கிற மாதிரி ஒரு பேட்டர் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் பெட்டராகும். இந்த ரசூலிக்கும் சான்ஸ் கொடுத்து கொடுத்து மட்டும் சொல்லிச்சு ப்ரிவியூவில். நீங்கள் எல்லாமே சொன்னீங்க, ரசூலிக்கு வந்து அத்தனை சான்ஸ் கொடுக்குறாங்கன்னா அவர் ஒன்றுமே பண்ணல. 16 பாலுக்கு 9 ரன் அடிக்கிறதுக்கு சும்மா இருக்கலாம். இந்த ரசூலி, கரீம் ஜன்னத் 2 பேருமே இந்த டீம் விட்டு வெளியே போனால் தான் இந்த டீம் உருப்படும்னு நான் நினைக்கிறேன். ஆமா, பேட்டிங்ல மேபி அவங்க திருப்பி நீ சொல்ற மாதிரி இந்த அவங்க இக்ராம் ரெக்கமெண்டேஷன்ல அலிக்கில் கூட நல்ல பிளேயர் தான் வெற்றி. கீப்பர் சாலிட் பிளேயரு. ரஹ்மத் ஷா, ஷஹீதி, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாராச்சும் அந்த மாதிரி பாரத். உருப்படியான பேட்டராக எடுக்கணும். மேட்ச்சுக்கு 30 ரன் அடிக்கணும், அந்த மாதிரி பேட்டராக எடுக்கணும். ஆமா, ஆனா இவங்க இப்போ நிறைய பேர் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, ஏன் ஜத்ரானை வந்து
சதிகுலா இல்ல அட்டாலுக்கு பதிலா அதுவும் கீரன் தேவையில்லாம பெடிலா. பண்ண உழப்புனது தான். இவங்க நல்லா போயிட்டு இருக்க வண்டியை இவங்களா உழப்பி விட்டது தான் அதுவும். அவங்க ஜத்ரானை மேலேயே வச்சிருக்கலாம். அட்டால் நாட்டு முன்னாடி இந்த ஒன் டவுன்ல இருந்தா அதே அட்டால் மாதிரி ஒன் ஒன் டவுன் டவுன் வர்றதே ஒன் டவுனே வச்சிருந்துருக்கலாம். இவங்க லெஃப்ட் ரைட் பெரிய லெஃப்ட் ரைட் பார்க்கறதுக்கு இப்போ பழைய மாதிரியே பண்ணியிருந்திருக்கலாம். பிளஸ் அசம் தான். பட் தே ஹேவ் டு ரீதிங்க் தியர் ஸ்ட்ராட்டஜி. அடுத்து வேர்ல்ட் கப் வரப்போகுது. ஆல்ரெடி குவாலிஃபைடு. ஸோ அன்லெஸ் தே ரீதிங்க் தி ஸ்ட்ராட்டஜி, அப்பயும் இதே டீம் வச்சு தான் விளையாட போறாங்க அப்படின்னா கஷ்டம் தான். ஐ திங்க் தேல் ஈஸிலி எக்ஸ்ப்ளாய்ட் இட். அதுதான். பிளஸ் ஆமா, இவங்க பவுலிங் வந்து இப்போ நூர் அகமது எல்லாரும் ஆக்சுவலா நேற்று கமுந்து மிந்தஸ் எல்லாரையும் அடிச்சார். ரஷீத் கான் மட்டும் தான் அடிக்கிறேன் நினைக்கிறேன், மற்ற எல்லாரையும் அடிச்சார். நூர் அகமதையும் அடிச்சாரு, ஃபசல் வரைக்கும் அடிச்சார். ஸோ அதனால ஐ திங்க் முஜீபும் தான் இவங்க அப்படி முஜீப் முன்னாடியே பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பர்மா ஓவர்ல சார் பும்ரா வெளியே இருக்கார் நவீன் உள்ளுக்கு, அவரையாச்சும் கூட்டு வந்திருக்கலாம். அதையும் இவங்க பண்ணல. அதான் காரோட்டின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஆக்சுவலா போன வேர்ல்ட் கப் நல்லா தான் போட்டாரு. அவங்க அங்கேயாவது கார் ஓட்டுறவர். கார் ஓட்டுறவர். அவரை ஏன் அவங்க விடுறாங்கன்னு தெரியல. கசன்பார் வந்து மிஸ்ட்ரி பவுலர்னாங்க. 2 மேட்ச் இப்போ அடி வாங்கியிருக்காரு. அந்த மேட்ச் ஒரு மேட்ச். ஸோ தே ஹேவ் டு திங்க் அபவுட் தியர் ஸ்ட்ராட்டஜி தான். ஆமா. ஆனா ஸ்ட்ராட்டஜி, மென்டல் பிளாக்கு அது எல்லாமே ஓகே. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த 2 பிளேயர் 2 ஸ்பாட்டுக்கு நல்ல சாலிட் பேட்டர்ஸா 2 பேர் வரணும். கரீம் ஜன்னத்து, ரசூலி 2 பேருமே வெளிய போணும். 2ல நல்ல உருப்படியா பேட்டிங் ஆங்கர்ஸா இருந்தாலும் பரவால்ல. 2 பேர் வந்து உள்ள வரணும். மேட்ச்சுக்கு 30 ரன் அடிக்கிற மாரி. வந்தாங்கன்னா இப்ப அதான் நல்லா ட்ராட் தான் இன்னும் கோச் பண்றாரு. அவர் முன்னாடி நல்லா தான் வச்சிருந்தாரு. ஏன் அவர் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேவரட்டிசம் பாக்குறாரா, இல்ல இஸ் போஸ்ட் டு டூ கேப்டனையும் தட்? சொல்லணும்ல வெற்றி. கேப்டன் தான் சொல்றேன். ரஷீத் கான் எங்கெங்கெல்லாம் போறாரோ அந்த டீம் நீ எடுத்துப்பாரு. கரீம் ஜன்னத் இருப்பாரு. அதனால அப்படி கோட்டான பிளேயர் எடுத்தாங்கன்னா அவங்க எப்படி ஜெயிக்கிறது? சரி, அவங்க நம்பிக்கை நட்சத்திரம்னு வச்சிருக்காரு போலுக்கு. அவரோட ஆ. ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு. ஆமா. ஸோ அதுதான். இப்ப இது போக இந்தியா மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அது இப்ப ட்ரா ஆயிருச்சு. அவங்களும் அடிச்சாங்க, இவங்களும் அடிச்சாங்க. சரி போதும் 2 பேரும் படிக்கல. அடிச்சது அப்படின்னு சொல்லி ஆமா. அவங்க கம்பெனிய மூடிட்டாங்க. பெரிய இது 531, 140 அடிச்சாரு துருஜூரில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சாங்க. தனுஷ் கோட்டியன், ஹர்ஷ் துபேலாம். அந்த கோரி ரோச்சிக்சியோலியோ ஒரு பவுலர், அவர் பேரு. அது வந்து ஏதோ ஒரு இட்டாலியன் டிஷ் மாரி இருக்கு அதுக்கு பார்க்கும்போதே. அவர் ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் இவங்க 56 ஃபார் நோ லாஸ். மேட்ச் முடிஞ்சிருச்சு. இது ஒண்ணும் பெருசா சொல்றதுக்கு இல்ல. நீ என்ன நெனைக்கிற? இல்ல, அவங்க நம்ம முன்னாடி பேசுனதுதான். அதாவது இந்த மேட்ச் வந்து அவங்க இதுக்காக தான் யூஸ் பண்றாங்க. ஃபார் அடுத்த வருஷம் வரப்போற டீமுக்காக ஒரு ஃபவுண்டேஷனுக்காக யூஸ் பண்றாங்க ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும். நம்மளும் அதே மாதிரி வந்து அடுத்த டெஸ்ட் டீமுக்கு என்னென்ன ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு எல்லாரும் வந்து தேடுறாங்க, அப்ளை பண்றாங்க. பேசிக்கா அப்ளிகேஷன் தான் அது. அதுல வந்து படிக்கல் திருப்பி வந்து அவர் இடத்த பிடிக்கிறதுக்காக செஞ்சுரி அடிச்சிட்டாரு. ஸோ ஒன் டவுனுக்கு திருப்பி அவரை நடி நாட்டுவாருன்னு நினைக்கிறேன். சாய் சுதர்ஷனா படிக்கலா அப்படின்னு, சாரி, ஆமா, சாய் சுதர்ஷனா இல்லாட்டி இவர், அவர் பேர் என்ன, செகண்ட் சான்ஸ் கொடுத்தோமே அதுக்குள்ள ஒரு பேர் கருண் நாயர். மறந்துடுச்சு. கருண் கருண் நாயர். நாயர். கருண் ம். நாயர் படிக்கலர் 150 அடிச்சிட்டாரு. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்க்கு வந்து இது ஒரு டீம் செலெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸ் ரெட் பாலுக்கு வந்து இந்த டோர்னமெண்ட் கடைசியிலே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது ஆமா. எப்படி செட் ஆகும்னு தெரியல. பட் பார்ப்போம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து இப்போதைக்கு அவ்வளோதான். இந்தியா ஹாங்காங் இந்தியா ஒமான் முடிஞ்சது. அதில் வந்து இந்த ஜாலி பண்ணி ஃபன் பண்ணி தான் ஜெயிச்சாங்க. இந்த அருணாச்சலம் படத்தில் வந்து பேக்கை பிடிங்கிட்டு ஓடுவார் ஒருத்தர், ஹீரோயின் பேக்கை. அதை எடுத்து ஓடி கொஞ்சம் நேரம் கழித்து சோடாலாம் குடிச்சிட்டு மெதுவாக அப்படியே எறிவார் ரஜினி. அதுக்கப்புறம் அந்த பேக் தலையில் அடிக்கும், அப்படியே பேக் கீழே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. அப்படியே சாங் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, சாங் அதுக்கப்புறம் தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஃபன் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. அடுத்தது வந்து பாகிஸ்தானோட திரும்பி வருது மேட்ச் சூப்பர் 4ல. அந்த சமுத்திரக்கனி டைலாகு, உன்னை நிற்க வச்சு சுடவா, இல்லை ஓட வச்சு சுடவா, இல்லை படுக்க வச்சு சுடவா அப்படின்னு ஒன்று இருக்கும். எப்படியோ ஒன்று சுட போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். திரும்பியும் ஜெயிக்க போகிறாங்க ஈஸியாக. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நம்ம பாய்ஸோட திரும்பி வருவோம் 2 பேரும் பிடிச்சிட்டு. அப்படியே நீ சொல்ல வேண்டியதை சொன்னீங்கன்னா கம்பெனியை மூடிடலாம். ஆனா இப்போ குரூப் ஸ்டேஜஸ் முடிஞ்சு ஏஷியா கப்புக்கு அடுத்து சூப்பர் ஃபோர்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு தடவை விளையாடுறாங்க. ஸோ வில் பி பேக் வித் மோர் ரிவ்யூஸ். நாளைக்கு வந்து ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் பழைய ரைவல் ரீஸ்டார்ட் பண்றாங்க. மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு எதிர்பார்ப்போம். சைன் ஆஃப் திஸ் யார்டே ஸ்குவாட். பை.